நேற்று இந்த ரெசிபி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் சேமியான்னு சொல்லலாம், சிக்கன் பிரியாணின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் எடுத்திருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் தேவையானது அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று அந்த மாதிரி போட்டிருந்தேன். இந்த ஹோல் ரெசிபிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான். வேறு எக்ஸ்ட்ராவாக நான் எந்த ஆயிலு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க வீட்டில், அதனால் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 சின்ன சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவில் சிக்கன். தக்காளி போட்டதும் வந்து சிக்கனை போட்டிங்கன்னா சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சேமியா எந்த டைப் சேமியா உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆஷீர்வாதோடது யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்ததும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு உதிரியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, அது கூடவே பார்த்திங்கன்னா சேமியா மூழ்கிற அளவுக்கு நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா மொத்தத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துலேயே உங்களோட டிஷ் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1/4 லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக விட்டுருக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து சேமியா வெந்துடும். மொத்தத்தில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட டிஷ் ரெடி ஆயிரும். நார்மல் உப்புமாவே எப்போவுமே பண்ணோம்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவாவது இந்த மாதிரி சேஞ்சுக்காக ஒரு 1/4 கிலோ சிக்கனை மட்டும் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.